கர்த்தருடைய பிள்ளைகளும் சரி, உலகத்தின் மனிதர்களும் சரி, பல நேரத்தில் நம் பலரை நாம் கூப்பிடும் போது அதற்கு செவியே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, அதற்கு மறு உத்தரவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அசட்டையாவே இருக்கிறாங்களே, அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்களே என்று சொல்லி ஆமே சிந்தித்து கொண்டிருக்கும்போது நேற்றைய தினத்துல ஆவியானவர் என்னோடு கூட ஒரு வார்த்தையை எனக்கு கொடுத்தார். அது என் இருதயத்தை தொட்டது. அது என் வாழ்க்கையில அது மிக பிரயோஜனமாய் என் வாழ்க்கையில நான் அதை தியானிக்கும் போது அதை உணர்ந்தேன். அதே பரிசுத்த ஆவியான உங்களோடு சபையோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறபடினால அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43 45, லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24 25 வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 25 வாசிங்க. புறப்பட்டு போகும்போது உலகத்துல ரெண்டு விதமான ஆவியினாலே நாம் ஆட்கொள்ளப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. இரண்டு ஏற்பாடுகளை போல இந்த உலகத்துல இரண்டு ஆவிகள் இருக்கின்றன. எப்படி சூரியன் சந்திரன், எப்படி ரெண்டு கண்கள் ரெண்டு காதுகள் நமக்கு இருக்கிறதோ, கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் ஆண்டவர் படைத்திருக்கிறாரோ, அதுபோல இந்த உலகத்துல அசுத்த ஆவி பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. இந்த அசுத்தாவி என்ன செய்யும், பரிசுத்தாவி என்ன செய்யும் என்பதை குறித்து தெளிவாய் சொல்லப்படுது. அதாவது நிராகரிக்கிற ஒரு கூட்டத்தை இந்த உலகத்திலே அதிகமாக இன்றைக்கு பார்க்கிறோம். தேவனை நிராகரிக்கிற, தேவனுடைய சத்தியத்தை நிராகரிக்கிற கூட்டத்தை ஆண்டவர் நிராகரிப்பு என்றால் என்ன, நாம் நிராகரிக்கிற காரியத்தினால வருகிற காரியங்கள் என்ன, நம்மிடத்துல காணப்படுகிற அந்த நிராகரிப்பு என்னென்ன என்பதை குறித்து ஆவியானவர் நம்மோடு நம்மை அறியாமலே சத்ரு நம்மை தேவனை விட்டு அவன் பிரித்து நம்மை தூர கொண்டு போய் அவன் அழிக்க நினைக்கிற ஒன்றுதான் நிராகரிப்பு. அல்லேலூயா. ஒருவரை நிராகரிக்கிறது என்பது, ஒரு மனுவை நிராகரிக்கிறார்கள், ஒரு வேண்டுதலை நிராகரித்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபீஸ்ல, அலுவலகத்துல இன்னைக்கு நாம் போய் விண்ணப்பம் கொடுத்தால், நாம் ஒரு வேண்டுதல் கொடுத்தால் அதை வாங்கி சிலர் கீழே போட்டு விடுகிறார்கள். சிலர் அதை எண்ணாது இருக்கிறார்கள். சிலர் அவ்வளவுதான் அதை அடியில வைத்து விடுவார்கள். அதை படிக்க மாட்டார்கள், அதை வாசிக்க மாட்டார்கள், அதை அசட்டையாக நிராகரித்து உடனே அதை தள்ளி விடுகிறதை பார்க்க. இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில இது அதிகமாய் நடக்கிறதை நாம் காண முடிகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவ உலகம் தேவனுடைய வார்த்தையோ, தேவனுடைய சத்தத்தையோ, தேவனுடைய வேதத்தையோ கேட்பதற்கு ஆயத்தம் இல்லை. அல்லேலூயா. அநேக இடங்களை நாம் பார்க்கிறோம். ஆமே, அவர்கள் நிராகரித்து அவர்கள் தேவனை விட்டு விடுகிறதை பார்க்கிறோம். தேவனை விட்டு தூரம் போகிறதை பார்க்கிறோம். அவர்கள் அறியாமலே அவர்கள் தூரம் போய் கொண்டிருக்கிறார்கள். பிசாசு அப்படிதான் அவர்களை தள்ளுவான். அவர்களை அறிந்து நாம் தூரம் போவானால் உடனே பக்கம் போயிடும். நமக்கு தெரியும். நம்மை அறியாமலே, நமக்கு தெரியாமலே நம்மை தேவனை விட்டு பிரிப்பதுதான் பிசாசுடைய வேலை, பிசாசுடைய செயல், பிசாசுடைய தந்திரம். ஆகவே இதை இன்றைக்கு நாம் சரியாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆமை, கர்த்தரை விட்டு பின்வாங்குற இருதயம் அது என்னவா, அது வேதனையிலே தள்ளப்படும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை விட்டு பின்வாங்குற இருதயத்தை நாம் ஒரு நாளும் நாம் காண்பிக்க கூடாது, நாம் அடையக்கூடாது. நம்முடைய இருதயம் கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் முழுமையா இருக்க வேண்டும். நிராகரிப்பு என்பது இன்னைக்கு அநேகரை வேதனைப்படுத்தலாம், அநேகரை ஏமாற்றத்துக்கு கொண்டு வரலாம். அது உலகத்தில. ஆனால் தேவனை நாம் ஏமாற்றுவோமானால், அல்லது தேவனை வேண்டாம் என்று ஒதுக்குவோமானால், தேவ சமூகத்தை வேண்டாம் என்று ஒதுக்குவோமானால், அதை போல பரிதாபமான முடிவு வேற எது இல்லை. அல்லேலூயா. அது நாம எடுத்துக்கொள்கிற முடிவு, தேவன் கொடுக்கிற முடிவு அல்ல. நமக்கு நாமே என்ன செய்வோம், குழி வெட்டிக்கிறோம் அல்லது வேட்டு வச்சுக்கிறோம்னு சொல்லுவாங்க. தனக்குத்தானே குழி தோண்டி கொண்டு விழுகிற ஒரு காரியம் தான் அது, தேவனை விட்டு விலகிற காரியம். அல்லேலூயா.
ஆண்டவருடைய நாம மகிமைப்படுது. யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு பேற்றன பாலனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆவியை தான் நம்ம கொடுத்திருக்காரா? எந்தெந்தைக்கு நம்மோடு கூட இருக்கும்படித்தான். அல்லேலூயா. நம்மோடு இருக்கும்படி. அப்படியானால் நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். பாருங்க, ஆண்டவரே சொல்றாரு, நான் எந்தெந்தைக்கு உங்களோடு இருக்கும்படியான ஒரு ஆவியை கொடுப்பேன். அது சக்தி ஆவி, அது பரிசுத்த ஆவி, அது நமக்காய் அருளப்படுகிற வல்லமையின் ஆவி. அல்லேலூயா. ஆமா, அது தூய ஆவி, அது நம்மை சத்தியத்துல வழிநடத்துகிற ஆவி. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒருவன் கிறிஸ்துவை நிராகரிப்பானால் அவன் ஆரம்பத்தை விட அவனுடைய முடிவு மோசமானதாய், அது பயங்கரமாய் இருக்கும். கிறிஸ்துவை நிராகரித்தான் அவன் ஆரம்பத்தில் இருக்கிற நிலையை விட அவனுடைய முடிவு மிக மோசமாய் இருக்கும்னு வேதம் சொல்லுகிறது. அது தேவனுக்கு முன்பாக அவன் நிற்க முடியாது. தேவனுடைய வேலையை நிராகரிக்கிறவன், தேவனுடைய சமூகத்தை நிராகரிக்கிறவன், தேவனுடைய பிரசனத்தை நிராகரிக்கிறவன், தேவனுடைய ஆலயத்தை நிராகரிக்கிறவன், ஆராதனை நிராகரிக்கிறவன், அவன் கிறிஸ்துவை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, முன்பாக நிற்க முடியாது. அல்லேலூயா. அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார், அவருடைய வேண்டுதலை கேட்க மாட்டார், அவருடைய விண்ணப்பத்தை கேட்க மாட்டார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராத, கர்த்தருடைய சமூகத்தை தேடாத, கர்த்தருடைய நாளை மதியாத ஒருவருடைய ஜபத்தை விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிக்க மாட்டார். தேவன் சொல்லுது, தேவனுக்கு முன்பாக அவர்கள் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லுகிறார். 12ஆம் அதிகாரம் யோவான்ல வாசிங்க, 42, 43 வாசிங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதன் தேவனுடைய ஆலயத்தை நிராகரிக்கிறான், விட்டு விடுகிறான், தேவனுடைய ஆராதனை விட்டு விடுகிறான்னா அவனுடைய சுபாவம், அவனுடைய காரியங்கள் என்ன என்று தெளிவாக இங்க வேதம் சொல்லுகிறது. அவர்கள் தேவனால் வருகிற மகிமை, தேவனால் வருகிற ஆசீர்வாதம், தேவனால் வருகிற பலன், தேவனால் வருகிற கிருபை, தேவனால் வருகிற இரக்கம், தேவனால் வருகிற தயவு, இதெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா மனுஷனுடைய உதவி, மனுஷனுடைய தயவு, மனுஷனுடைய ஒத்தாசையை நாடுகிறார்கள். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம். அல்லேலூயா. ஆனை நியாயந்திருக்க வரல, யார நியாயந்திருக்க வர்றன்றாரு? என் வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளாம நியாயந்திருக்கிற நாள் ஒன்று வருகின்றார். அல்லேலூயா. ஆமா, அழகா சொல்ல, ஒருவன் என் வார்த்தையை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயந்திருப்பதில்லை. நான் உலகத்தை நியாயந்திருக்காமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். அடுத்த வசனம் தான் ரொம்ப கவனமானது. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அல்லேலூயா. எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பார்த்தீங்களா? முதல் வசனத்துல சொல்லுகிறாரு, என்னை ஏற்றுக்கொள்ளாதவனை என்ன சொல்றாரு? விசுவாசியாதவனை நான் நியாயம் தீர்க்க மாட்டேன். நீங்க போய் நம்ம காஸ்பிள் சொல்றோம், கிராமத்துல சொல்றோம், பட்டணத்துல சொல்றோம், படக்காட்சி மூலமா சொல்றோம், தனி ஆட்களா போய் சொல்லுறோம், நம்முடைய சாட்சியின் மூலமா பலருக்கு என்ன செய்ய இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லுகிறோம். அவன் விசுவாசியாமல் போனால் ஆண்டவர் அவனை குறித்து என்ன செய்ய போறதில்லை, நியாயம் தீர்க்கிறது இல்லை. ஆனால் ஒருவன் ரட்சிக்கப்பட்டு ஒருவன் தேவனுடைய பிள்ளையாகி அவன் ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய சபையில அங்கத்தினர மாற்றப்பட்டு அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு செவி கொடாம போறான் பாரு, அதை கவனியாம போறான் பாரு, அதை ஏற்றுக்கொள்ளாம போறான் பாரு, அவனுக்கு ஒரு நாள் வச்சிருக்காரு. அல்லேலூயா. அவங்களதான் நியாயம் தீர்ப்பன்றார். அல்லேலூயா. எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாத்தீங்களா? அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் ஏற்றுக்கொண்ட நாம், ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்த நாம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா.
அதை கை கொள்வதற்கு கவனமா இருக்கணும். அதை படி செய்வதற்கு கவனமா இருக்கணும். அதை ஏற்றுக்கொள்வதற்கு முதலாவது அதை ஏற்றுக்கொள்வதற்கு கவனமா இருக்கணும். ஆண்டவர் அவங்க மேல என்ன சொல்லுகிறாரு? நியாயத்திற்கு ஒண்ணு இருக்குது. அல்லேலூயா. அதனாலதான் சொல்லுகிறார், ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள கேட்டும் அதை ஏற்றுக்கொள்ளாம அதை என்ன செய்யாம செவி கொடாம கர்த்தருடைய நாளை மதியாம கர்த்தருடைய நாளை எண்ணாம தான் வேலைய தன் சொந்தக்காரனை தன்னுடைய நண்பனை தன்னுடைய உறவினனை தேடி அந்த நாள்ல போறான் பாரு, அவனை தான் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அவன் ஜபத்தை கேட்க மாட்டான், அவன் முன்னுக்கு நிக்கவே முடியாதுன்ற. எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் பார்த்தீங்களா? கர்த்தர் முன்னவே நிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நிராகரிப்பு என்பது, தேவனை நிராகரிக்கிறது, தேவனுடைய வார்த்தையை நிராகரிக்கிறது என்பது வேதம் சொல்லுது. கர்த்தருடைய நாளை மகிமையா எண்ணு, அதை கனமா எண்ணு, அது மகிழ்ச்சியா எண்ணு, ஓய்வு நாளை விட்டு விடாத, ஓய்வு நாளை என்ன செய், ஆமா அப்படின்னு சொல்றார். ஆசரிக்க மறவாத என்றார். என் கட்டளைக்கு கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நட, செவி கொடுத்து சேருவதற்கு என்ன செய், ஒப்புக்கொடு அப்படின்றார். இதெல்லாம் மறந்து இன்னைக்கு ஒரு கூட்டம் கீழே போய்கிட்டே இருக்குது. ஆண்டுடைய நாள் அவங்களதான் விசாரிப்பென்றார். பூமியில உள்ளவங்க அல்ல, விசுவாசியாதவன் அல்ல, விசுவாசிக்கு தான் இதை எழுதுகிறார். இன்னைக்கு அநேக நம்ம சபையில மாத்திரம் இல்ல, நம்ம சபையில மாத்திரம் இல்ல, எல்லா இடத்துலயும் இது இருக்குது. இந்த நிர்விசாரம், இந்த அசட்டை, இந்த என்ன செய்ய என்னது நிராகரிப்பு. ஆஸ்டருக்கு என்ன அவர் வாழ்க்கை சொல்றார், எனக்கு கடன் கட்டணும், எனக்கு அவ்வளவு கடன் இருக்குது, நாளைக்கு வார கடன் கட்டணும். ஒண்ணுமே இல்லாத நேரம் ஆண்டவர் நல்லா தேடி வருவாங்க. ஆசீர்வதிக்கப்பட்டு நன்மை பெற்று வந்த உடனே அதுக்கு கடனை வாங்கினவனே ஏசப்பா வேண்டாம். அல்லேலூயா. நன்மையை பெறணும்னு கடன் வாங்கினவனே ஏசப்பா வேண்டாம். இங்கன்ட்டு இல்லை. கடந்த நாட்கள ஒரு பிரதருக்கா போய் ஜோம், அதுக்கப்புறம் தான் நானே யோசித்தேன், அந்த வார்த்தை நம்ம போய் அவனை ஆசீர்வதித்து ஜோம் இருக்கமே, கர்த்தர் நம்மள என்ன பண்ண போறாரோ அப்படின்ட்டு. ஏன்னா ஆலயத்துக்கே வர்றதே இல்லையா, 2 வருஷம் ஆச்சான். ஏன் அந்த போராட்டம்? ஏன் இன்னைக்கு பாருங்க, கட்டின வீடை இப்ப கடன் வாங்கி கட்டிட்டு இருக்காப்ல அந்த மனுஷன். போய் ஜோமனும் கடன் கிடைச்சிச்சுன்னு வைங்களேன். ஏன் தேவன் அப்படிதான் உதவி செய்வார். நாளைக்கு இன்னொரு இதுல மாட்ட உதவி செய்வார். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருக்க வேண்டியிருக்கு. இங்க சொல்லுகிறார், தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கிறதுக்கு எப்பொழுதும் பாத்திரவான்களா இருக்கணும் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா இருக்கணும். தேவனுடைய அப்பத்தையும் ஐக்கியத்தையும் உறவையும் நம்ம காத்துக்கொள்ள பாத்திரவான்களா இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய ஐக்கியம் நமக்கு முக்கியம், உறவு முக்கியம், தேவனுடைய சமூகம் முக்கியம். இதுக்கு தடையாய் வருகிற, இதுக்கு இடைஞ்சலா இருக்கிற தாயா இருந்தாலும், பிள்ளையா இருந்தாலும், மகனா இருந்தாலும், தகப்பனா இருந்தாலும், யாரா இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. அல்லேலூயா. அந்த நேரத்துல விட்டுட்டு தேவனை என்ன செய்யும். அதான் நான் சொன்னல, ஒரு ஊழியக்காரர் மக இறந்துட்டான் சனிக்கிழமை. மக அப்படியே மார்ச்சரியில் வச்சுட்டு வந்து ஆராதனை நடத்திட்டு அப்புறம்தான் ஜனங்களுக்கு சொல்லி அப்புறம் எடுத்துட்டு வந்ததும் அவர் அடக்கம் பண்ணாங்க. அல்லேலூயா. தேவன் அவ்வளவு, தேவனுக்கு ஆண்டவர் பயத்து பத்தி நம்ம ஆண்டவர் சொல்ற, பயத்தோட கர்த்தரை சேவிக்கணும், நடுக்கத்தோட கழிவுன்னு சொல்லி. ஆகவே கர்த்தரை சேவிப்பது என்பது இந்த உலகத்துல நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லேலூயா. இதை யாரும் நமக்கு அதை கொடுக்க முடியாது, அவர் தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆமா, பாஸ்டர் கூப்பிட்டதுனால வந்தன்னு வர்றவங்களாம் கர்த்தரை தொடர்ந்து சேவிக்க முடியாது. கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த பாக்கியத்தை. அந்த பாக்கியம் கொடுத்தவங்க தான் கர்த்தரை சேவிக்க முடியும். அல்லேலூயா. நீ கவர்மெண்ட் கொடுத்தாதான், வேலை கொடுத்தாதான் கவர்மெண்ட்டுக்காக நம்ம சேவை செய்ய முடியும். கவர்மெண்ட் எல்லாருக்கும் வேலை கொடுக்குதா? உலகத்துல படிச்சு நல்ல திறமை உள்ளவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு தனியார் கம்பெனிய கவர்மெண்ட் கம்பெனியை காட்டிலும் நல்லா நடத்துகிற மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் ஏன் அவங்களுக்கெல்லாம் அந்த கவர்மெண்ட் கொடுக்கல, கவர்மெண்ட் கொடுக்கலையே அப்படிப்பட்டவங்களுக்கு? அது போலதான் ஆண்டவர் திறமை உள்ளவனை பார்த்து கர்த்தர் ரட்சிக்கிறவர் அல்ல, பணம் உள்ளவனை பார்த்து ரட்சிக்கிறவர் அல்ல, ஐஸ்வர்யத்தை பார்த்து ரட்சிக்கிறவர் அல்ல, அழகை பார்த்து ரட்சிக்கிறவர் அல்ல. ரட்சிப்பு என்பது தேவனால் அருளப்படும் ஒரு கிருபை. அல்லேலூயா. தகுதி இல்லாத நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆகவே ஒரு பெரிய நன்மை என்றுதான் நாம் சொல்ல முடியும். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது சாதாரணமானது கிடையாதுங்க. நம்ம ரட்சிக்கப்படுறோம்னா ஏதோ நம்முடைய பெரிய பக்தி, நம்முடைய பயம் அல்லது நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகம்லாம் இல்லை. அல்லேலூயா. தேவன் கிருபையாய் ஈவாய் நமக்கு இறங்கி மனதுருகி கர்த்தர் மேல் வைத்த அன்பினாலே கிடைக்கிற ஒன்று. அல்லேலூயா.
இந்த உலகத்துல எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும், அத்தனை கோடி அவர் படைத்தவராய் இருந்தாலும், ஆனால் தேவன் தமக்கென்று ஒரு கூட்டத்தை, தமக்கென்று ஒரு ஜனத்தை, தமக்கென்று ஒரு ஜாதியை அவர் தெரிந்து கொண்டு அவர்கள் மேலே மட்டும்தான் அவர் தம்முடைய அன்பை வைக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் மேலே மட்டும்தான் நம்முடைய இரக்கத்தை வைக்கிறார். அவர்களை மட்டும்தான் கர்த்தர் ரட்சிக்கிறார். எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. பணம் இருக்கு, நம்ம நினைக்கிறோம் அந்த பணக்கான ரட்சித்து கொண்டு வந்தா பெரிய ஆலயத்தை கட்டிடலாமே, அந்த ஐஸ்வர்யவானை ரட்சித்துட்டா ஆலயத்துக்கு. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு பதில் சொல்றாரு இதே சுவிசேஷத்துல. ஐஸ்வர்யவான் எப்படிப்பட்டதான்? ஊசியின் காதில ஒட்டகம் நுழைவதற்கு சமமா ஐஸ்வர்யவான் ரட்சிப்பு. பாத்தீங்களா? ஆனா நமக்கு பாருங்க, இலவசமா கிடைச்சிச்சு, ஈவா கிடைச்சிச்சு, நம்ம ஒண்ணுமே இல்லை. ஆனா ஐஸ்வர்யவானுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகணும்னா ஊசியின் காதில ஒட்டகம் நுழையிற மாதிரியா. ஒட்டகம் போய் நூலே, பெரிய நூலே நுழைய மாட்டேங்குது, என்னங்க ஒட்டகம் போய் ஊசியில நுழையும்? அவ்வளவு கடினம் சொல்றாரு. இந்த ரட்சிப்பு அவ்வளவு கடினமானது, அவ்வளவு கஷ்டமானது, இது லேசானது அல்ல. இன்னைக்கு நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பு, அதான் சொல்ற, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்கள், தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது எது? என்னதுங்க? சும்மா அப்படியே பெற்றுக்கொண்டு அல்லது அப்படியே பண்டக சாலையில அல்லது பீரோல அல்லது கட்டில அல்லது அலமாரியில வைக்கிறது அல்ல. அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது அப்படி அல்ல. அது ஜீவன் உள்ளது, அது வளரக்கூடியது, அது பெருகக்கூடியது. அந்த ரட்சிப்பு என்பது அது என்ன செய்யும்? நம்மோடு கூட எப்போது வரக்கூடியது. அதான் சொல்றா, முடிவடைந்து நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப அந்த ரட்சிப்பு என்பது நம்மை முடிவு வரையும் பின்தொடரக்கூடியது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மளை அது அநேக அர்த்தம் இருக்குது. ரட்சிப்பு என்பது ஆமா, பாவத்திலிருந்து ரட்சிக்கிறது இருக்கிறது, அதே நேரத்துல ஜீவனை கொடுப்பதும் ரட்சிப்பு தான். ஒருவன் மரணத்திலிருந்து அவனை விடுவிப்பதும் ரட்சிப்பு தான். ஒருவனை என்ன செய்ய இக்கட்டிலிருந்து விடுவிப்பதும் ரட்சிப்பு தான். ஒருவனை தண்டனையிலிருந்து விடுவிப்பதும் ரட்சிப்பு தான். அல்லேலூயா. ஆகவே எல்லாமே ரட்சிப்பு தான். ஆனால் இந்த ரட்சிப்பு என்பது, ஆத்மா ரட்சிப்பு என்பது, பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு தேவனை பரிசுத்தமாய் ஆராதிக்கிற இந்த சமூகம் என்பது, இப்படிப்பட்ட பாக்கியம் என்பது, அதுதான் தேவன் தருகிற உண்மையான ரட்சிப்பு. அல்லேலூயா. அது தேவன் மட்டும்தான் தர முடியும். விடுதலையை அங்க இருக்கிற நீதிபதிட்ட பேசி விடுவிச்சுவார். ஜீவனை அங்க இருக்கிற டாக்டர்கிட்ட பேசி காப்பாத்திடுவார். கடன் பிரச்சனைய ஏதோ ஒரு சகோதரர்கிட்ட சொல்லி பேசி நமக்கு உதவி செஞ்சிருவார். ஆனா ரட்சிப்பு அப்படி செய்ய முடியாது. அல்லேலூயா. யார்ட்டையாவது சொல்லி அவர் கொடுக்க மாட்டார், அவரே நமக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. அவரே நமக்கு கொடுக்கிறதா ரட்சிப்பு. அதனாலதான் ரட்சிக்கப்படுகிற நாம் என்ன செய்யணும்? அனுதினமும் என்ன செய்யணும்? அனுதினமும் தேவனை சேவிக்க வேண்டும். முதல் பாயிண்ட், தேவனுடைய சித்தத்தை செய்வதை விட தாங்கள் நண்பர்களிடையே இருக்கும் தங்கள் அந்தஸ்தை பற்றியே அக்கறை கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கூட்டம் இப்படிதான் இருக்கு. இன்னைக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்களா? தேவனுடைய சித்தத்தை செய்வதை விட தங்கள் நண்பர்களிடையே இருக்கும் தங்கள் அந்தஸ்தை பற்றியே அக்கறை கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய ஆராதனை, இது தேவ சித்தம். அல்லேலூயா. இது தேவன் இதை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? சித்தமா இதை கொடுத்திருக்கிறார். இது தேவனுடைய சித்தம், கர்த்தருடைய சித்தம். என் சித்தத்தை ஏற்றுகிறவன் தான் என்னுடையவனா இருக்க முடியுன்ற. என் சித்தம் செய்யாதவன் எனக்கு சீசனா இருக்க முடியாதுன்ற. அவருடைய சித்தத்துக்கு செவி கொடுத்து நடக்கிறவனுக்கு தான் கர்த்தர் என்ன செய்ய நன்மையை வழங்குவேன் என்று சொல்லுகிறார். இங்க பார்க்கிறோம், இன்னைக்கு அநேகர் இப்படிதான் இருக்கிறாங்க. அன்னைக்கு நண்பர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க, உறவுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. அந்தஸ்து, எங்களுக்கு உறவு மத்தியில் அந்தஸ்து, நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து. இன்னைக்கு இப்படிதான் ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குது. ஐயோன்னு போலன்னா அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை தெரியும், அன்னைக்கு நான் போலன்னா என் உறவு என்ன மதிக்க மாட்டாங்களே. அப்படி அல்ல. வேதம் தெளிவா சொல்லுது, நம் தேவனுடைய சித்தத்தை செய்வதை விட தங்கள் நண்பர்களிடையே இருக்கும் தங்கள் அந்தஸ்தை பற்றி நாம் அக்கறை கொண்டிருப்போமானால் நாம் தேவனிடத்துல சேர முடியாது, தேவனிடத்துல நிற்க முடியாது. அல்லேலூயா. இரண்டாவது, தேவனுடைய அங்கீகாரத்தை விட மனிதர்கள் அங்கீகாரத்தையே நேசிக்கிறார்கள். தேவன் நம்மளை அங்கீகரிக்கணும்னு யாரும் நேசிக்கிறது இல்லை, ஆண்டவரை தேடுறது இல்லை. மனிதர்கள் நம்மளை அங்கீகரிக்கணும். மனிதர்கள் சமுதாயத்தில் எனக்கு அங்கீகாரம் வேண்டும், அதனால நான் இன்னைக்கு போயே ஆகணும் சமுதாய கூட்டத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது பார்க்கிறோம், நித்திய காரியங்களை விட இந்த உலகம் வழங்கக்கூடிய தற்போதைய இன்பத்தையே விரும்புகிறார்கள். நல்லா கவனிங்க. நித்திய என்னது? காரியங்களை விட. இது என்னதுங்க? நம்மளை நித்தியத்தை கொண்டு போற காரியம். ஆராதனை என்பது, கர்த்தருடைய ஓய்வு நாள் என்பது நம்முடைய நித்தியத்தை கொண்டு போகிற காரியம். அல்லேலூயா.
இது நித்திய தேவனிடத்துல நமக்கும் தேவனுக்குள்ள உறவை பலப்படுத்துகிற நேரம். அவரோடு உள்ள ஐக்கியத்தை உறுதிப்படுத்துகிற இடம் தான் கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய ஆலயம், கர்த்தரோடு உள்ள உறவை. நம்ம 6 நாட்கள் உலகத்தோடு இருக்கிறோம். இது ஒரு நாள் தேவனோடு நாம் உறவு கொள்ள வேண்டும், ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அதான் ஆண்டவர் சொல்ற, மனிதனுக்காக ஓய்வு உண்டாக்கப்பட்டதை ஒழிய ஓய்வு நாளுக்காக மனிதனை உண்டாக்கவில்லை. அல்லேலூயா. நமக்காகத்தான் அதை உண்டாக்கினார். நம்ம ஓய்வு நாளுக்காக அவர் மனுஷனை உண்டாக்கல, மனிதனுக்காக தான் ஓய்வு நாள். அல்லேலூயா. எல்லாம் மர செடி கொடியெல்லாம் எதுக்கு? மனிதனுக்காக. மரத்துக்காக நம்மளை படைச்சாரா? இல்லவே இல்லை. நமக்காக தான் அதை படைச்சார். நமக்காக தான் அந்த நன்மையை உண்டு பண்ணினார். லைட்டை உண்டு பண்ணி இருக்கிறான். எதுக்காக? லைட்டுக்காகத்தான் நம்மளை உண்டாக்கிறன்னு படைச்சானா? இல்லை. நாம் பிரயாணம் பண்ணுவதுக்கு தான் பிளைட், நாம் பயணம் பண்ணுவதுக்கு தான் பிளைட். அதுதான் இந்த சபை, அதுதான் கர்த்தருடைய சமூகம். சொல்லுகிறார், நித்திய ஜீவனை பெறுவதற்காக இப்படிப்பட்டவர்கள் பெறுவதற்காக என்ன செய்கிறது இல்ல, இப்படிப்பட்டவர்கள் பூமிக்குரிய உடைமைகளை இழக்க தயாராக இல்லை. அல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனுக்காக என்ன செய்ய தங்களை ஒப்பு கொடுக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனா எது மேல அவங்களுக்கு விருப்பம்? பூமிக்குரிய உடைமைகளை இழக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. ஆனா இதை மட்டும் இழக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம். ஆண்டுடைய நாள் தானே, அது பார்த்துக்கலாம். ஓய்வு நாள் தானே, அது பார்த்துக்கலாம். ஆனா உறவை இழந்துடக்கூடாது, சொந்தத்தை இழந்துடக்கூடாது. இன்னைக்கு பணம் கொடுப்பான், போலன்னா கிடைக்காது. நம்ம என்ன செய்யறோம்? அப்படிதான் இன்னைக்கு இருக்குது. ஆண்டு அங்கே சொல்லுகிறார், இலக்க தயாராக இல்லை. பூமிக்குரியவில இலக்க தயாராக, நித்தியத்துக்குரியவில இழக்கிறதுக்கு இன்னைக்கு வாஞ்சியா இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை விட்டு இருக்கிறாங்க. மத்தேயு சுவிசேஷம் 19:23. இப்பொழுது இயேசு தம்முடைய, நல்ல கவனிங்க, சீசர்களை நோக்கி, ஜனங்களை நோக்கியோ அல்லது பாவிகளை நோக்கியோ அல்லது உலகத்தை பார்த்தோ ஆண்டவர் சொல்ல. சீசர் என்றால் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அவரை பின்பற்றுகிறவர்கள், அவருடைய வார்த்தையை வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள். ஐஸ்வர்யவான் அரிது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் பார்க்கிலும் எளிதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஒட்டகம் கூட ஊசியில நுழைஞ்சிருமா, அவ்வளவு பெரிய ஒட்டகம் கூட. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் நுழைவது கடினமானதுன்னு சொல்றாரு. வாசிங்க 2 கொரிந்தியர் 4:16, 17, 18 சொல்லுது. வாசிங்க மறுபடியும். ஆகையால் என்னை பின்பற்றுவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்கு உண்மையும் உள்ள அனுப்பினேன். அல்லேலூயா. அல்லேலூயா. மனிதருக்கு பிரியமா நடக்கிறாங்க அநேகர். இங்க சொல்லுகிறார், ஒரு மனிதனை நமக்கு சொல்லுகிறார், தீமோத்தி யாரா? எனக்கு பிரியமானவன் அப்படின்றார். எனக்கு பிரியமும், ஆமா, அஞ்சயமா இருக்கிறவன். அவர் யாரை கொண்டுதான் அவர் நடத்துவார்? உண்மையுள்ள ஆண்டு, உண்மையுள்ளவன் எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்துறாராம். அல்லேலூயா. அது போலதான் எனக்கு பிரியமான மனுஷனை கொண்டு நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன், அவரை கொண்டு நான் உங்களுக்கு என்ன செய்ய போதிக்கிறேன் அப்படின்றாரு. அல்லேலூயா. அப்ப தேவன் யாருக்கு தான் போதிப்பார்? யாருக்கு தான் வழியை காட்டுவார்? தம்முடைய வழியை அவருக்கு பிரியமா இருக்கிறவங்களுக்கு தான். அல்லேலூயா. அவருக்கு பிரியமானவர்களுக்கு தான் அவர் என்ன செய்வார்? கொடுப்பார். அவருக்கு பிரியமானதை கொடுப்பார். அல்லேலூயா. சிங்காசனத்தை கொடுப்பார், ராட்சியத்தை கொடுப்பார், மேன்மையை கொடுப்பார். தாவீது இருதயம் கர்த்தருக்கு எப்படியா இருந்ததா? பிரியமா இருந்ததுன்னு சொல்லுகிறார். யோசேப்புடைய இருதயம் கர்த்தருக்கு எப்படி இருந்ததா? பிரியமா இருந்தது. அதனாலதான் யோசேப்பு எகிப்துக்கு அதிபதியா மாட்டான். தானியேலுடைய இருதயம் எதனால பிரியமா இருந்தது? அவன் கர்த்தர் மேல் வைத்த வைராக்கியம், கர்த்தருக்காக வைத்த வைராக்கியம். ஆமேன். அவன் செத்தாலும் பரவாயில்லை, நான் இந்த சிலையை வணங்க மாட்டேன். அவர் என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்லை, அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இதுதான் தேவன் மேல் வைக்கிற பிரியம். அல்லேலூயா. அந்த சொந்த என்னை ஏற்றுக்கொள்ளாட்டாலும் பரவாயில்ல, நாளைக்கு அது என்னிடத்துல, என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய நன்மைக்கு, என்னுடைய நிகழ்ச்சிக்கு வராட்டாலும் பரவாயில்ல. நான் இன்னைக்கு போகாதனால, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனதுனால என் சொந்த என்னை இழந்தாலும் பரவாயில்ல, என் சொத்தே நான் இழந்தாலும் பரவாயில்ல, சொல்லி பாருங்க, 1000 மடங்கு கர்த்தர் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா.
1000 மடங்கு. நெல்லை ஜெபராஜ் என்கிற ஒரு தேவ மனிதன். எனக்கு அநேக மூத்த பரிசுத்தவான்களோடு கூட பழகிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தார். அவளோடு கூட இருக்கிறதுக்கு கிருபை தந்தார். அவர்களை பணிவிடை செய்வதற்கு எனக்கு கிருபை தந்தார். உண்மையிலே நான் அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். எத்தனையோ பாஸ்டர்ங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பெரிய பெரிய தலைவர்களோடு தான் இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். அப்பொழுது அவர் பார்த்தீங்கன்னா நெல்லையில ஒரு மேயருடைய மகன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அவரை ஒரு துணியை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவர் அப்படியே அழுது கொண்டே அந்த நெல்லையில நடந்து கொண்டு ஒரு பாலத்தை அவர் கடக்கும் போது பாலத்தை கடந்து அழுது கொண்டு, ஆண்டவரே உடைய நாமத்துக்காக நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு உதவியை செய்யும், நான் எங்க போவது என்று எனக்கு தெரியவில்லை, என் குடும்பம் என்னை வெறுத்து என்னை தள்ளிவிட்டார்கள், என்னை விரட்டி விட்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அப்படி போய் கொண்டிருக்கும் போதே எதுக்கு ஒரு தாயார் வந்து அவரை சந்திக்கிறார். சந்தித்து அவரோடு பேசி அவருடைய அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க தான் வீட்டுக்கு கூட்டு போய் தன் வீட்டையும் கொடுத்து தன் வாகனத்தையும் அவருக்கு கொடுத்தார். கடைசி வரைக்கும் ஒரு திருமணமாகல அவர் ஊழியத்தை செய்தார். கர்த்தர் அவரை கொண்டு சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய செய்தி நான் உங்களுக்கு யூடியூப்ல அவர் பேசும்போது அவ்வளவு இதா இருக்கும். அவர் சொல்லிட்டு போறாரு, அவர் தண்ணீர் இல்லைன்றதுக்காகவே 3 நாள் கன்வென்ஷன் வைக்கிறேன். அவர் 3 நாளும் செய்தி கொடுத்துட்டு கடைசி நாள்ல சொல்லிட்டு போறாரு, நான் வாகனம் ஏறினவுடனே இந்த மழை பெய்யும், அது ஒரு நாளும் வற்றாத தண்ணியா இருக்கும், அதுக்கப்புறம் நீங்க தண்ணி பிரச்சனையே வராதுங்க. அவரை ஏத்திட்டு ராஜபாளையத்துல கொண்டு போய் பஸ் ஏத்திட்டு வீட்டுக்கு வரவங்களே நான் நினைச்சிட்டேன். மழை ஊத்துன்னு ஊத்துச்சு, அதை விட்டு அந்த ஊரை விட்டு வர்றது வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவானுடைய வார்த்தை அதுதாங்க. ஆண்டவருக்காக ஒரு ஒப்பு கொடுத்ததுனால அவர் வார்த்தை அப்படியே அங்கீகரிக்கிறார் பாருங்க. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமனா நம்முடைய வார்த்தையை அவர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. நம்ம கேட்கிற ஒவ்வொன்றுக்கும் அவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான். அவருக்கும் பணிவிடை செய்ய எனக்கு உதவிச்சார். அதே மாதிரி ஜீவானந்த் என்று என் பேர்ல உள்ள ஒருத்தர், அவர் எங்க தேசத்துல நான் சின்ன வயதுல எங்க அப்பா ரசிக்கப்படும் போது எங்க அப்பாவுக்கு ரசிகர் போல அவர் அங்கேயே எனக்கு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கார்ல வர்றதுனால இங்க இருக்கிற பேயெல்லாம் ஆடும், கிரவுண்ட்ல இருக்கிற பேய்க்கு ஆடும். அப்படிப்பட்ட வல்லமையான மனிதர். அவருக்கும் பணிவிடை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அதுபோல நிறைய பரிசுத்தவான்களை சொல்ல முடியும். அவங்க சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினார் தேவன். காரணம் என்னன்னா அவ்வளவு கீழ்ப்படிந்தார்கள். அவர் பெரிய ஆசிரியர், அதை அப்படியே விட்டுட்டு ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு வந்தார். 2 பெண் குழந்தை, இன்னைக்கு அவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க. ஒரு முழுவூர் ஜபத்தை மெரினா பீச்சில் ஏற்பாடு பண்ணி முதல் முழுவூர் ஜபத்தை ஆரம்பித்து ஒரு பயங்கரமாய் செய்தவர் அவர் தான். அல்லேலூயா. எல்லா ஊரிலும் ஒன்றிணைத்து தேசத்துக்கே ஒரு அசைவம் பண்ணவர் அவர் தான். கண்மையான தேவனுடைய பிள்ளைகளை இங்க அழகா சொல்லுகிறாரு. ஆமென். பிரியமான தீமோத்தேயுவை கொண்டு நமக்கு புத்தி சொல்லுகிறாராம். அடுத்து பார்க்கிறோம், இது என்னன்னா நித்திய ஜீவனை பெறுவதற்காக இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறது இல்ல, இடம் கொடுக்காம பூமிக்குரிய உடைமைகளை இழக்க தயாராக இல்லை. அல்லேலூயா. நித்திய ஜீவனை இழக்க தயாராக இருக்கிறாங்க, ஆனா பூமிக்குரிய உடைமைகளை இழக்க தயாராக இல்லை. கடைசி அவர் சொல்கிறார், விசுவாசிக்கும் பரிசுத்த ஆவியானவர் எடுக்கும் முயற்சிகளை எதிர்த்து நிற்கிறார்கள். அல்லேலூயா. அநேக விசுவாசிகள் இன்னைக்கு என்ன செய்றாங்க, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியங்களை ஏற்றுக்கொள்றதில்ல, அதுக்கு எதிர்த்து தான் நிற்கிறாங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் வாசிங்க, 4, 5, 6 வசனத்தை வாசிங்களேன். பிதாக்களே, நீங்களும் உங்க பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வேலைக்காரரே, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல பயத்தோடும் நடுக்கத்தோடும் அல்லேலூயா. எதை செய்தாலும் நாம் தேவ சித்தத்தின்படி செய்ய வேண்டும். அல்லேலூயா. மனுஷனுடைய பிரியத்துக்காக அல்லது மனுஷனுடைய தயவுக்காக மனுஷனுடைய ஒத்தாசைக்காக நாம் நடக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒத்தாசை தேவனிடத்தில் வர வேண்டும். அல்லேலூயா. அதான் பாட்டு பாடு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா
என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணிக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணிக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரார், என் கண்களை ஏறெடுப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அங்க போனா அந்த மனுஷன் ஒத்தாசம், அவனுக்கு இன்னைக்கு போனாதான் நாளைக்கு வருவான், இன்னைக்கு போனாதான் நமக்கு அவசரத்துக்கு உதவி செய்வான், இன்னைக்கு போனாதான் நம்ம கூப்பிடும் போது நமக்கு உதவிக்கு வந்து நிற்பான். இன்னைக்குதான் போகணுமா? இன்னைக்கு போனாதான் பண்ணுவானா? ஏன் வேற நாள்ல போனா பண்ண மாட்டானா? அடுத்த நாள்ல போங்களேன், மதியத்துக்கு மேல போங்களேன், போய் அந்த இதை கொடுத்து ஒரு கவரை கொடுத்து ஐயா வாழ்த்திட்டு வாங்களே. இன்னைக்கு அந்த ஆராதனையை விட்டுட்டு போனாதான் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழகா சொல்லுகிறாரு 2 பேதுரு 2:20 வாசிங்க. அல்லேலூயா. ஒருவர் ரட்சிக்கப்பட்டு தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டு மறுபடியும் அவன் பின்னலைமைக்கு போய் அவன் முன்னலைமைக்கு வர முடியவே முடியாது. அல்லேலூயா. அது பயங்கர கேடாதான் இருக்கணும் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு இன்ன நாளைக்கு வந்துருவேன், இந்த வாரம் தானே வரல, அடுத்த வாரம் வந்துருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அது ஏற்றுக்கொள்ளப்படவே முடியாது. அல்லேலூயா. அழகா எழுதுறாரு, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவங்க மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு செகிக்கப்பட்டால், பாத்தீங்களா, அது ஜெயம் அல்ல, அது வெற்றி அல்ல, அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதும் அல்ல. அல்லேலூயா. இந்த வாரம் தானே வரல, அடுத்த வாரம் தானே வரல, அதுக்கு அடுத்த வாரம் தானே வரல, நான் அடுத்த வாரம் போயிருவேன்ல. அல்லேலூயா. ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. அவன் ஜெயிச்சாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ற. பார்த்தீங்களா, அசுத்தங்களுக்கு தப்பி பாவத்துக்கு மீட்கப்பட்டு உலகத்திலிருந்து மீட்கப்பட்டு உலகத்தின் பாரம்பரியங்களுக்கு இருந்து விலகி கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை மறுபடியும் நான் அதுக்கு போயிட்டு திரும்ப வந்துருவேன்னு நினைக்கிறது, வந்து நானே காட்டுவேன்னு ஒரு நாள் முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நான் சொல்ல, அது மிக கேடாதான் இருக்குன்ற. அது கேடாதான் இருக்கும், அது நன்மையாகவே இருக்காது. ஒரு காலம் ஆண்டவருக்கு அது நன்மையா இருக்காது. ஆண்டவரை அசட்டை பண்ணி போயிட்டு திரும்ப வந்து நான் ஆண்டவரேன்னு சொன்னா அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு உலக மனிதர்கள் அப்படிதான், சில இடத்துல அவங்க ஏற்றுக்கொள்றதே இல்லை. கடந்த நாட்கள் ஒரு மனிதன் தன்னுடைய நல்ல நிலைமையிலிருந்து தள்ளப்பட்டார். இப்ப மறுபடியும் எப்படியாவது என்ன மன்னிங்க, அவ்வளவுதான், முடியவே முடியாது. மனுஷனே சொல்றான். அப்படியான தேவன் எப்படி இருப்பார்? தேவன் எவ்வளவு வைராக்கியம் உள்ளவரா இருப்பார்? மனுஷனுக்கே அவ்வளவு வைராக்கியம் உள்ளவர் இருக்குன்னா தாங்கூட உள்ள மனுஷனை ஏற்றுக்கொள்ள முடியாது, தேவன் எப்படி மனுஷனை ஏற்றுக்கொள்வார்? அவர் சிருஷ்டினா, அவருடைய படைப்புனா, அவரால் உருவாக்கப்பட்டனா, அவருடைய ஜீவனையினால் வாழ்கிறனா. அவரை வேணான்னு தள்ளிட்டு போயிட்டு மனுஷனுக்காக இப்போ வந்து ஆண்டவரே நீ கெஞ்சிட்டு நின்றீங்கன்னா ஆண்டவர் ரெண்டு மதிச்சுவாரா? ஏற்றுக்கொண்டுருவாரா? அவர் நீதி உள்ள தெய்வம். அல்லேலூயா. அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? அநீதி செய்ய மாட்டார். அதனாலதான் சொல்றாரு, நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன்னா ஒரு நாள் உன்னை விட மாட்டேன்னு சொல்றாரு. நான் உன்னை விட்டு விலகுவதில்ல, உன்னை கைவிடுங்களேன்னு சொல்ற. நீ மட்டும் விட்டுட்டு போயிருந்தா பணம் கிடைக்குது, சொந்தம் கிடைக்குது, இன்னைக்குதான் உறவு கிடைக்குன்னு விட்டுட்டு போயிருவீங்களா? ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை ஒரு நாள் விட்டு விலக மாட்டேன்ற. அப்படிப்பட்ட வாக்குள்ள தெய்வம், அப்படிப்பட்ட உண்மையுள்ள தெய்வம். நான் ஒன்றை விட்டு விலகவும் இல்லை கைவிடவும் இல்லை சொன்ன தெய்வத்தை நம்ம மறந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் அவருடைய நாள்ல சொந்தம் வேணும், பிரியம் வேணும் அப்படின்னு போயிட்டேன்னா அவர் என்ன ஏமாலியா? நானும் மனிதர் அல்லன்ட்டார், மனுப்புத்திரன் அல்லன்ட்டார். அப்படிப்பட்ட தெய்வம் மனிதனே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான். எப்படி நான் ஏற்றுக்கொள்வேன்? அழகா சொல்றார். கருமையான உள்ள கடைசி நாட்களில ரொம்ப ரொம்ப நம்மளை காத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. இதுதாங்க கர்த்தர் செய்யற நீதி. கர்த்தர் ஒரு நாளும் அநீதியை மறக்கிறவர் அல்ல, அதே நேரத்துல நீதியை விட்டு விடுகிறவரும் அல்ல. அல்லேலூயா.
தீமை செய்கிறவனை, அநீதி செய்கிறவனை மறக்கிறவரும் அல்ல. நமக்கு ஒருவர் தீமை அநீதி செய்யலாம், கவலைப்படாதீங்க. பக்கத்து வீட்டுக்காரியா இருக்கலாம், அது யாரா இருக்கலாம், நீங்க வேலை செய்யற இடத்துலயா இருக்கலாம், அல்லது உங்க வாழ்க்கையில ஒரு காரணம் வாங்கினவனா இருக்கலாம், அல்லது கொடுத்தவனா இருக்கலாம். உங்களுக்கு அநீதியாய் ஒருத்தன் செய்வான், தீமை ஒருத்தன் செய்வான், அதை மறக்கிறவரும் அல்ல, அதே நேரத்துல நீதியை விட்டு விடுகிறவரும் அல்ல. அல்லேலூயா. தேவன் உண்மையா இருக்கிற எல்லா